ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய 15 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கிணறு இருக்குங்க. ரெண்டுமே 10 ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க. டோட்டலாக 20 ஹெச்பிங்க. இந்த லேண்ட் வந்து பிஏபி பாசனத்துக்கு உட்பட்டதுங்க. அதனால் பிஏபி தண்ணி இப்போ கரண்ட்டாக பாஞ்சிட்டு இருக்குது. அந்த தண்ணியை கிணத்துல ஸ்டோரேஜ் பண்ணி அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தோப்பு ஃபுல்லாக பாய்ச்சிட்ருக்காங்க. நம்ம லேண்டை ஒட்டியே பிஏபி வாய்க்கால் போகிறதுனால இது வந்து தலைமடை பாசனங்க. அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடும். இந்த கிணறு போக இன்னொரு கூட்டு கிணறு இருக்குங்க. அதுலேயும் வந்து பிஏபி தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி தான் ஃபுல்லாக பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த டோட்டல் 15 ஏக்கர் லேண்டை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் பாதி வந்து ஒரு சோன்லேயும் மீதி வந்து இன்னொரு சோன்லேயும் இருக்கிறனால வருஷத்துக்கு ஒரு டைம் நம்மளுக்கு பிஏபி தண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நார்மலாக ஒரே சோனுக்கு மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் தண்ணி வரும். இது 2 சோன்லேயுமே இந்த ஏக்கர் ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால 15 ஏக்கராகவும் வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிஏபி தண்ணி வந்துடுங்க. பிஏபி வாட்டரை இந்த 2 கிணத்துலையும் ஸ்டோரேஜ் பண்ணது போக மீதி தண்ணியை ஒரு சின்ன குட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறனால இவங்களது லேண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 3 போர் இருக்குங்க. போர் வந்து நல்லா நிலத்தடி நீர் மட்டம் வந்து நல்லா வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் மழையே ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட இந்த ஸ்டோரேஜை வச்சு தென்னை மரங்கள் எல்லாமே தண்ணி பாஞ்சிக்கும். இந்த லேண்டனோட ரோட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 அடி கிட்டத்தட்ட வருங்க. ரோட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் லேண்ட் நீங்கள் உள்ளே போயிடலாங்க. அந்த ரோட்டை ஒட்டியே இந்த பிஏபி கனால் மெயின் கனால் போயிட்டுருக்குங்க. அதிலிருந்து நம்மளுக்கு தலைமாட அப்படியே தண்ணி எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி ரொம்ப தூரம் வந்து பாய வேண்டிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதுங்க. தலைமாடே அப்படியே பாஞ்சிக்கும். இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மற்றபடி பராமரிப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல முறையில் பராமரித்து வர்றாங்க. கரெக்டான நேரத்தில் உரம் வைக்கிறது, மற்ற தண்ணி வந்து கேப் இல்லாமல் பாய்க்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேராக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்குங்க கண்டிப்பாக. இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க. அதுபோக பிஏபி தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த எல்லாமே போக இந்த லேண்டுக்குள்ளே ஒரு 3 போர் இருக்குங்க. 3 போருமே கம்ப்ரஸர் மூலமாக தண்ணி வந்து கிணத்துக்குள்ளே வந்து விழுந்து பாஞ்சிட்ருக்குங்க. போருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மட்டமான போருங்க. இந்த லேண்ட் ஓனர் வந்து வெளியூர்லேருந்து தங்கி வந்து பார்த்துட்ருக்காங்க. உள்ள லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸ் தங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குங்க. மற்றபடி ஃபார்ம் ஹவுஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ் தான் கட்ட வேண்டியிருக்கும். லேண்டுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஹவுஸ் எதுவும் கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து நீங்கள் இந்த லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுங்க. லேபர் ஹவுஸ் இருக்கிறதுனால லேபர் போட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி விசிட் பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டு பண்ணிக்கலாம். இந்த பெதப்பம்பட்டி ஏரியாலேயே பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற தோப்புகளில் இதுவும் ஒரு தோப்புங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற தோப்பு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ யாராவது இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை பர்மனெண்ட்டாக ஒரு தோப்பு வேணும் வாங்கினா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன் பர்மனெண்ட்டாக வச்சுக்குவேன்னாலும் இந்த லேண்ட் சூட் ஆகும். ஒரு வேளை நீங்கள் வியாபாரத்துக்காக வாங்குறீங்க, அதாவது வாங்கி ஒரு 2-3 வருஷம் கழித்து சேல்ஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த தோப்பு வந்து குறைவான விலை தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 60 லட்சம் வரைக்கும் நல்ல தோப்புகளாக விலைக்கு போயிட்டுருக்குங்க. ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஏரியா நிறையா இருக்கிறனால இவங்க பிரித்து தர மாட்டாங்க. ஃபுல்லாகவே நேரடி கிரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் 15 ஏக்கர்னு ஒரே ஆள் வாங்குற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நெகோசியேட் பண்ணி பேசிக்கலாங்க. ஒருவேளை இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது சேர்ந்து ஒரு ஆளோ அல்லது 2 ஆள் அதிகபட்சம் 3 பேர் கூட சேர்ந்து வாங்குகிற ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. லேண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஓனர்கிட்டவே நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாங்க. ஒருவேளை லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அந்தளவுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கி தர்றேங்க.
இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வீடு, தோப்பு, விவசாய நிலம் ஏதாவது இருந்ததுன்னா எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.